இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் முகூர்த்த புடவை எடுக்க துணி கடைக்கு கிளம்புவாங்க. துணி கடையில வர்ஷினிக்கு புடவை எடுப்பாங்க. கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் புடவைய மாத்துறதுக்காக போவா. நீங்க என்ன பண்றீங்க? ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ஷாக் அடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. தொட்டா ஷாக் அடிக்கணும், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வைங்க. அவ உள்ள போய் லைட் போடுற ஃபேன் போடுறன்னு தொட்டு ஷாக் அடிச்சு சாவா. நமக்கும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. சூப்பர், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பர் ஸ்ரீஜா, நல்ல ஐடியா. எனக்கு என்னமோ இது ரொம்ப அதிகமா போற மாதிரி தோணுது ஸ்ரீஜா. என்ன கை நீட்டி அடிச்சவாவ உயிரோடவே இருக்க கூடாது. என் மேல கை வச்சதுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் மேல போய் சேருதுதான். இந்த தடவை அந்த பிளான் நடக்கணும்னா இசை அந்த இடத்துல இருக்க கூடாது. அவ இருந்தானா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவளை துணி கடைக்கு வர விடாம கழட்டி விடணும். அது எப்படி? சுபத்ரா அண்ணி இசைய கண்டிப்பா வரணும்னு சொல்லுவாங்களே. இசை துணி கடைக்கு வர மாட்டான், அத நாங்க பாத்துக்கிறோம். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு கால் வந்திருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஹலோ, சொல்லுங்க. சிந்தாமணி, நீங்க என்ன பண்றீங்க? ருக்மணி கிட்ட போய் உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்த இசைய கொஞ்சம் தள்ளி வைங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாசிட்டிவா 4 வார்த்தையை சொல்லி ஏத்தி விடுங்க. ஐயோ, ருக்மணிக்கு எனக்கும் ஆகவே ஆகாதே. நான் எப்படி பேசுறது? நமக்கு இசை வர்ஷினி கூட துணி கடைக்கு வரக்கூடாது. ருக்மணிய பயமுறுத்துங்க. இசைய ருக்மணியே கடைக்கு வர வேண்டான்னு முடிவு பண்ற மாதிரி பேசுங்க. சரி, வா போலாம். இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றது உங்க நல்லதுக்காக தான். விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு காலையில நடந்தது நீங்க பாத்தீங்கல்ல? இசை விஷால் ரூம்குள்ள ராத்திரி முழுக்க இருந்தது. உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். விஷாலுக்கும் ஸ்ரீஜாக்கும் நடுவுல இசை இருக்கிறதா ஸ்ரீஜா வருத்தப்படுறா. நான் இசை கிட்ட சொல்லிடுறேன். அந்த சுபத்ரா அண்ணி ஏதோ தெரியாம பேசுறாங்க. இப்ப பாருங்களேன், முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக கல்யாண பொண்ணுங்களை கூட்டிட்டு போறதான முறை. வர்ஷினியும் ஸ்ரீஜாவையும் கூட்டிட்டு போய் தான் புடவை எடுக்கணும். அங்க எதுக்கு இசையை கூட்டிட்டு போறாங்க? ஆமா, இவ சொல்றதும் சரிதான். தேவையில்லாம இசை துணி கடைக்கு வந்தா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்க பொண்ணு வர்ஷினியோட கல்யாண வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இதுக்கு மேல யாரும் எதுவும் பண்ண முடியாது. கல்யாணம் வரைக்கும் இசை விஷாலோட சேராம பாத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் உங்க வீட்டு பொண்ணை பத்தி உங்ககிட்டயே சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணு நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த இசையை கொஞ்சம் தள்ளி வைங்க. வர்ஷினியோட கல்யாணத்துக்காக தான் சொல்றேன். நான் வரேன். இசை, சித்தி, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கமலை போட்டுட்டுனா நான் ரெடி ஆயிடுவேன் சித்தி. இசை, ஓ கிளம்பிட்டியா? ஒரு சின்ன சேஞ்ச். நீ இப்போ கடைக்கு வர வேண்டாம். வர்ஷினியோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் அவளுக்கு அர்ச்சனை பண்ணி கோவில் அபிஷேகம் பண்றதா வேண்டியிருக்கேன். சம்பந்தியமா வேற திடீர்னு துணி கடைக்கு போலான்னு சொல்லிட்டாங்களா. என்னால இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது. அதான் நீ கொஞ்சம் கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துடுறியா? நான் வர்ஷினியை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன இசை, கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துடுறியா? சுபத்ரா அத்தை என்ன வர சொன்னாங்க சித்தி. நான் வேணா ஃபர்ஸ்ட் வந்து புடவை எடுத்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போய் வர்ஷினி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுறேன். இசை, அவங்க ஒரு பேச்சுக்கு தான் உன்னை வர சொன்னாங்க, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்க பாரு, கல்யாணம் உனக்கா இல்ல வர்ஷினிக்கா? என்ன இசை யோசிக்கிற? உன் தங்கச்சி நல்லபடியா வாழணுமா இல்லையா?
இல்ல சித்தி, அந்த ஸ்ரீஜா இருக்கால, அவ ரொம்ப மோசமானவ சித்தி. ஐயோ இசை, இதான் உன் பிரச்சனையே. இங்க பார், இதுக்காக தான் நான் உன கடைக்கு வர வேண்டாம்னு சொல்றேன். சித்தி, ஆனா உனக்கும் விஷாலுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு தடையா அந்த ஸ்ரீஜா வந்துட்டா. உனக்கு அவ மேல கோபம் இருக்கும் தான். அவ என்ன பண்ணாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். அதுக்காக நீ இப்படி சொல்லி சொல்லி வர்ஷினிக்கு நடக்க போற கல்யாணத்தை கெடுத்துறாத ப்ளீஸ். ஐயோ இல்ல சித்தி, இங்க பாரு இசை, நீ கோயிலுக்கு போ, வர்ஷினி பேர்ல அர்ச்சனை பண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ ப்ளீஸ் இசை. சரியா? சரி, நேரமாகுது, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரியா? வரேன். எல்லாரும் வந்தாச்சா? ஆமா, இசை இங்க காணும். சமந்தி, இசை கடையில ஒரு சின்னதா வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா. அவ வேலையை முடிச்சிட்டு துணி கடைக்கு வந்துருவா. கண்டிப்பா வரேன்னு சொன்னால, அப்பனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போலாமா? இல்ல வேண்டாம், அவ கண்டிப்பா வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துருவா. கண்டிப்பா வந்துருவால. கண்டிப்பா வந்துருவா. சூப்பர், நம்ம பிளான் ஓகே. சரி, எல்லாரும் வாங்க போலாம். வா வா. பாத்தியா, அவங்க உன்னை கண்டுக்கவே இல்ல. கல்யாணம் முதல்ல முடியட்டும், அப்புறம் இருக்கு அவங்க எல்லாருக்கும். அது நிச்சயம் நடக்கணும். சரி இரு, நான் போறேன். வெயிட். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இங்க வா. என்ன? வா. ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரையல் ரூம்ல ஹை வோல்டேஜ் ஷாக் அடிக்கும். எப்படியாவது வர்ஷினியை இங்க வர வச்சிரு. எனக்கு அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் ஆண்டி, இன்னையோட அந்த வர்ஷினி கதையை முடிக்கிறோம். அந்த வர்ஷினி துடி துடிச்சு சாக போறா, அதை நம்ம பார்க்க போறோம். சரி சரி, நீ போ, யாராவது பாத்திர போறாங்க, போ. இந்தாங்க, இத பாருங்க. ஓம் துர்காயே நமஹ. ஓம் சக்தி. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. நிர்மலா தனுசு ராசி, பூர நிர்மலா நட்சத்திரம். தனுசு ராசி, பூர நட்சத்திரம். சாமி பேருக்கு அர்ச்சனை சரிங்க, பண்ணிடுங்க. தொட்டுக்கங்க. யாருக்கு அர்ச்சனை? சாமி, வர்ஷினி ராகவங்கிற பேருக்கு வர்ஷினி அர்ச்சனை ராகு.